இப்போ திரும்ப என்ன சொல்கிறாரு, அதாவது பேச்சுவார்த்தைக்கு போகவே இல்லை சார். பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய திருமா 2 முறை வீட்டில் பார்க்குறாரு. ஆமாம், 2 முறை வீட்டில் பார்த்துட்டு சீட்டு வந்து நம்பர் ஃபைனலைஸ் ஆகலை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன இப்போ கடைசி என்ன தெரியுமா, தேமுதிகவை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். தேமுதிகவை முடிச்சுட்டு எங்ககிட்ட வாங்கன்னு திரும்ப டிமாண்ட் வைக்கிறாரு. ஆமாம், என்னன்னா அவங்களுக்கு என்ன நம்பர், ஓகே அந்த நம்பரை சொல்லுங்கள், அப்புறம் எங்ககிட்ட வாங்கன்றாரு. அதாவது எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துடாதீங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுங்கிறாரு. ரெண்டாவது அந்த நம்பர் என்னன்னு சொல்லுங்க. தேமுதிக என்ன சொன்னீங்களே. ரெண்டாவது அங்கே ராஜ்யசபா எம்பி கொடுத்தது விசிகாவுக்கு பிடிக்கல. ஓகே சார். ஆக்சுவலி ஒரு 1.5-2 மாதத்துக்கு முன்னாடி விசிகாவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து விடலாம் அப்படின்ற எண்ணம் திமுக தலைமைக்கு வந்ததாக வெளியே வந்தது தகவல். ஆமாம் சார். ஸோ இவர் என்ன நினச்சிருப்பாரு, யாராவது ஒருத்தர் நமக்கு எம்பி கொடுத்தால் அது ஒரு பெரிய கௌரவம் இம்பேக்ட் இருக்கும் கூட்டணியில் அப்படின்னு பார்த்தாரு. அது நடக்கலை. தேமுதிக கிடச்சிருச்சு. தேமுதிக 2 பக்கம் பேரம் பேசுறது எல்லாருக்கும் தெரியும். என்டிஏ கிட்டையும் பேசிட்டாங்க, திமுக கிட்டையும் பேசினாங்க. ஆமாம், இப்படி இருக்கிற சூழலில் அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் 10 சீட்டு கொடுத்தீங்களோ 9 கொடுத்தீங்களோ எனக்கு மன வருத்தம். அவங்களுக்கு 7 8 9 எனக்கு சொல்லுங்கள், இணையாக கொடுங்க. திரும்ப கேட்பது அவர்களுக்கு இணையாக எங்களுக்கு கொடுங்க. தேமுதிகவுக்கு இணையாக எங்களுக்கு கொடுங்க. ஆமாம், இல்லை அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டு இருக்குது, உங்களுக்கு டெல்டாவில் நாகப்பட்டினத்தோடு முடிஞ்ச போது திருச்சிக்கு மேலே திருவாரூர் இல்லை தஞ்சாவூரில் இருக்கா, என்ன வேணால் கேள்வி கேளுங்க, நக்கல் பண்ணுங்கள், தேமுதிக இணையாக கொடுங்க. இதுதான் விசிகாவுடைய டிமாண்ட்.